ஸோ டே 5ல பார்த்துருப்பீங்க 3 கேம்ஸ் நம்ம ஜெயிச்சிருந்தோம். திரும்பவும் அதே மாரி பேசிக் எரர்ஸ் தான் நம்ம ஆட்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 7:20ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐ திங்க் 10 மினிட்ஸ் கேம் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. பிரச்சனையாகும்போது நம்ம 15:10 போலாம். ப்ளஸ் நான் இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேம் டே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி 3 வீக்ல நான் வந்து ட்ராவல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது நெக்ஸ்ட் வீக்ல நான் ட்ராவல் பண்ண போறேன். சாரி 3 வீக்ல 4த் வீக்ல ட்ராவல் பண்ண போறேன். டோர்னமெண்ட்டுக்காக தான் போறேன். கண்டிப்பா டோர்னமெண்ட்ட பத்தின டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு த டே 6. ஸோ டெக்னிக்கலி இது டே 6 கிடையாது. பட் நீங்க டே 6ல பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ பி ஹானஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்எம்சி கேபி ஃப்ரம் உக்ரைன், அசர்பைஜான். இந்த டைம் நெறைய டைம் வந்து ஓகே எனிவே லெட்ஸ் ப்ளே த ஃபர்ஸ்ட் மூவ். ஓ நோ! D4 ஆடணும்னு நெனச்சோம். பட் விளையாட முடியல. நைட் F3 பழக்க தோசைங்க. அது ஒண்ணும் பண்ண முடியலங்க. ஸோ அசர்பைஜான்லேருந்து வந்திருக்காரு. ஆ, நல்ல ஒரு செஸ் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் நம்ம இந்தியா மாதிரி. ஸோ பிரிங்ஸ் த பிஷப் அவுட், நோ இஷ்யூஸ். வேணா இங்கே வெட்டலாம். வெட்டு ஆன் D4. அப்போ வந்து நைட்டுக்கு டிஃபென்ஸ் இருக்கும், பிஷப்பும் அட்டாக்ல இருக்கும். பிஷப் மூவ் பண்ணாரு அப்படின்னா தென் வி கேன் ட்ராப் த நைட் பேக். பட் தென் ஹி கேன் டேக் த பான். பட் ஓகே நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதை பண்ணுவோம் நம்ம. இதே நம்ம இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரூக் E1 ஐடியா வரும். ஸோ குயினால் இங்கே வெட்ட முடியாது. அதுக்கப்புறம் அவர் எப்படியும் ப்ராப்ளி அவர் ஹி ஹேஸ் டு டிஃபெண்ட் E5. D6 விளையாடலாம். எக்ஸலண்ட்டான மூவ் D6. D6 இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு எஃபெக்டிவான ஒரு மூவ். ஓகே ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் கேசல். ஸோ இந்த லெவல் பொறுத்த வரைக்கும் பிஷப்ஸ் ஓப்பனிங் போய் வேரியேஷன். போய் இது ஆக்சுவலாக ஒரு ஒரு ஷார்ட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேரியேஷனில். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. லெட்ஸ் டேக். சாக் பண்ணிவிடுவோமா பிஷப்பை? வில் இட் ஒர்க்? ஆமாங்க. டபுள் சாக் பண்ணலாமா? சின்ன ஒரு கால்குலேஷன் என்னன்னா, நைட் இன்டு E5, பான் டேக்ஸ் த பிஷப் அண்ட் தென் நைட் டேக்ஸ் F7, கிங் F7, குயின் H5 செக், கிங் கோஸ் சம்வேர் அண்ட் தென் ஐ டேக் திஸ். ஒரு பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணியிருப்போம். பட் இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணணுமா? ஏன்னா ரூக் E1 செக் வரலாம். பட் அதை பிளாக் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் இதே டாக்டிக்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அதுக்குள்ளே டைம் போயிடும். ஐ மீன் இதில் என்னென்னா நமக்கு வந்து சென்டர் கிடையாது பாருங்கள். சூப்பராக சென்டர் ஆக்குபை பண்ணியிருக்காரு. நல்ல ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி தான். நான் தான் அவரை இது பண்ணியிருக்கேன். பட் ஓகே இன்னும் நம்ம மூவ் முடியல. ஸோ லெட்ஸ் த்ரோ திஸ் செக் அண்ட் நவ் திஸ் பான் இஸ் அப் ஃபார் த கிராப். எயிட். ஓகே. இந்த பான் மூவ் ஆயிடுச்சுன்னா லைக் பிஷப் இங்கே வச்சிருக்கும் போது அந்த பான் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். திரும்ப அந்த டாக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். பிஷப்பை ஹேங்கிங் ஓகே ரூக்கு இங்கே அட்டாக் இருக்கும். ஒர்க் அவுட் ஆகாது. சாரி. ஓகே இது நான் எதிர்பார்த்த மூவ் தான். ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் பைல் அப் ஆன் த பின் டு பீஸ். அதாவது பின் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் பொதுவாக இந்த கால்குலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். நம்ம இப்போ பேசினது தான். லுக் ஃபார் அன்டிஃபைன்ட் பீஸ், செக், கேப்சர், த்ரெட். பொதுவாக எல்லாரும் அந்த சிசிடி மட்டும் சொல்லுவாங்க. அந்த அன்டிஃபைன்ட் பீஸை பற்றி பேசவே மாட்டாங்க. பட் அன்டில் யூ ரீச் 1200 1300 ஆர் அது வரைக்குமே ஆர் பொதுவாகவே உங்களுக்கு அந்த 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 முக்கியம். எதுக்காக இதை சொல்ல வந்தோம்னா பின்னுக்காக சொல்ல வந்தேன். அதே லெவலில் த்ரெட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது பின் இருக்கா, அல்லது நான் எங்கேயாவது பின்னை க்ரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா பின்னு தான் ரொம்ப ரொம்ப காமனான டாக்டர்ஸ். மூவ் நம்பர் 3, 4லேருந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பின்னை பார்க்க சொல்கிறோம். ரொம்ப பேசிக்கான பேட்டர்ன், ஈஸியாக நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும். எதுக்கு அந்த பாயிண்ட்டை கொண்டு வரேன்றதை சொல்லிடுறேன் குயிக்காக. பின்னாக இருக்க பீஸை ஃபர்தராக அட்டாக் பண்ணணும். எங்கேயாவது பின் இருந்தால் அந்த பீஸை அடுத்த ஒரு பீஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். இப்போதைக்கு நம்ம தலைவர் வந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வெட்டுறேன். சின்ன ட்ரிக்கு தான். ஏன்னா குயின் அட்டாக்ல இருக்கும். ஆக்சுவலாக குயினை வந்து மூவ் பண்ணாலுமே இந்த பிஷப் வந்து போயிடும். பட் நம்ம இங்கே ரூக் E1 செக் போடலாம். ஏதாவது எசகு பிசகா ஏதாவது குயின் எங்கேயாவது மூவ் பண்ணாருன்னா நம்ம குயினையே போட்டு தள்ளிடலாம். பட் இங்கே வந்து ஃபோர்க்கர் இருக்குது. செக்கர் அண்ட் தென் ஃபோர்க்கர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலா டிஃபெண்ட் பண்ணலாம். இந்த 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 மூவ்க்கு வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, குயினை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நைட் இஸ் அட்டாக்கிங் நத்திங். பட் பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ குயினை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸுமே அட்டாக்ல இருக்கும். அப்போ நான் ஏதாவது ஒரு பீஸ் தான் காப்பாற்ற முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் டேக் this check. d4 attacking the bishop. ஏயா நான் c4 விளையாடலான்னு பார்த்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஓகே, லெட்ஸ் ட்ரேட் ப்ரோ. லெட்ஸ் ட்ரேட். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் த ட்ரேட். ஆக்சுவலாக நம்ம இங்கே c4 விளையாடலாம். c4க்கு d5 குயினால் வெட்ட முடியாது. பிகாஸ் தட் இஸ் பின்ட். ஸோ இப்போ தான் சொல்லி முடித்தேன். பின்னாக இருக்க பீஸை ஃபர்தராக அட்டாக் பண்ணணுன்ட்டு. ப்ராப்ளி அவருக்கு பின்னுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 700 அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பின்னு பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு வின் த பீஸ். ஸோ அவர் வந்து காமெடி பண்ணுறாரு. லெட்ஸ் டெவலப். ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுற மாதிரி இருக்குது எனக்கு இந்த இந்த கேம். பெட்டர் பிளேயரோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரியாக்டிவாக மாறிடுவாங்க. லைக் எப்படி சொல்கிறது, இது வந்து சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நான் அவர் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன்னா கோவப்பட்டுருவார். என்னடா அது அட்டாக் பண்ணுறானே அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டு ரியாக்டிவாக மாறிட்டார் அப்படின்னா நல்ல நல்ல மூவ்ஸ் பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன். உங்கள் ஆப்போனண்ட் உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே கூட ஒரு மேட் த்ரெட் பண்ணலாம். எப்படின்னா, நான் இங்கே வெட்டுறேன், அவர் இங்கே வராரு, நான் இங்கே போகிறேன் அப்படின்னா செக் மேட். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே வரும்போது செக்கோட வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இஸ் த்ரெட்னிங் மேட் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் நம்ம ஆக்சுவலாக இங்கேயே மேட் பண்ணிடலாம்ல. எதுக்குன்றேன். ஸோ செக் மேட். வெரி ஈஸி அண்ட் வெரி சிம்பிள் கேம். ஜஸ்ட் ஒரு 6-7 மினிட்ஸ் கூட ஆகலை. landed the mate. Yeah. Good game, RMC Cabby. ஸோ அனலைசிஸ்னு பார்க்கும்போது இதில் என்ன பெருசாக அனலைஸ் பண்ண இருக்குது? ஆஸ் யூஷுவல் அங்கே நான் ஏற்கனவே சொன்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஓகே, அவர் சென்டர் பிடிக்கிறது எல்லாமே ஓகே. இந்த பொசிஷனில் கூட அவர் பிஷப் d7 ஆடி இருந்திருக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு டேக் அண்ட் தென் நைட் டேக்ஸ் அண்ட் தென் நைட் டேக்ஸ் rook e1. இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அங்கே சேக் பண்ணியிருப்பேன். இப்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பீஸ் போயிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அவர் வந்து இந்த நைட்டுக்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஏதாவது பானை F1 நம்ம பண்ணலாம். தட்ஸ் வெரி ஆப்வியஸ். தென் ஐ கேன் ஃபோர்க் அண்ட் டேக் த பீஸ். ஸோ பிஷப் b6 இதுதான் நான் பிளான் பண்ணது. ஸோ இது ஓகே. திஸ் இஸ் ஸ்டில் வின்னிங் ஃபார் அஸ். அவர் வந்து கேஸ்லிங் பண்ணுறதை தடுக்கணும் அப்படின்னா குயின் F3 விளையாடலாம். நைட் c3 ஃபாலோட் பை பிஷப் g5 இந்த மாதிரி விளையாடலாம். ஓகேவா? ஸோ என்னாச்சு? ஓகே, இது ஒரு இதுதான் வந்து நல்ல வேரியேஷன். அதே போல் இங்கே நான் சொன்ன மாதிரி அவர் குயின் c7 மூவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா 2 பீஸும் அட்டாக்ல இருக்கும். நான் பெருசாக டிஸ்கவர்ட் அட்டாக்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளி நான் வந்து பிஷப்பை சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ லைக் பிஷப் a4, pawn takes and then pawn to d4, bishop b6 and then even rook even check, knight e7, queen e7, I mean queen e2 கேன்சல் பண்ணால் பீஸ் போயிடும். ஸோ பிஷப் e6, knight c3, பிஷப் தட்ஸ் கரெக்ட். ஸோ இது மாதிரி தான் போயிருக்கணும் வேரியேஷன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சிம்பிளான மூவ்ஸ் தான் எல்லாமே. இந்த வேரியேஷன்லாம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப காமனாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு என்னென்னா, நம்ம எப்படியும் ஒரு பீஸ் அப்பு. ஸோ நம்ம வந்து இது பண்ணுவோம். இங்கே சின்ன சின்ன த்ரெட்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணதை பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன ட்ராப். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன். இந்த பானை டிஃப்ளெக்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ் டாக்டிக்ஸ், பட் உங்களுக்கு புரியும். டிஃப்ளெக்ஷன்னா ஒரு பீஸை ஒரு ஸ்கொயர்லேருந்து இன்னொரு ஸ்கொயருக்கு அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த பானை அப்படி தான் நான் சொன்னேன். அவர் போயிட்டார். இது போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் போயிட்டார். இங்கே ஆக்சுவலாக நைட் f6 டெவலப் பண்ணலாம். கேப்சர் பண்ணும்போது சப்போஸ் நான் கேப்சர் பண்ணால் இந்த மாதிரி ஆடிருக்கலாம். ஸோ இதுதான், பீஸை முதல்ல கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம கேமை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். செஸ் இஸ் அ டீம் கேம், அகெயின் அண்ட் அகெயின் த சேம் திங். ஸோ இது வந்து சின்ன டாக்டிக்ஸில் மாட்டினார். ஸோ இங்கே ப்ராப்ளி நான் சொன்ன மாதிரி வெட்டியிருந்தாருன்னா குயின் போயிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சிருக்கு, அதனால் என்ன ட்ரிக் பண்ணுறாரு. ஸோ நான் brought the knight into the game. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெச் பானு. பட் இங்கே வந்து மேட் இன் 2 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ
நான் ஃபஸ்ட்டு மேட் இன் 2 பார்க்கல. நான் பார்த்தது என்னமோ இதுதான். டபுள் செக்கு. ஸோ பானால. அடுத்து கிங்கால அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். இதில என்ன பேசுறது? ஸோ டைரக்ட்டா வந்து குயின தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி. அதர்வைஸ் மேட் அட்டாக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்ட டெவலப் பண்ணிருவாரு தலைவர். இங்க போலாம். இங்க வருவாரு. ஸோ மேட் வருமான்னு தெரியல. திரும்ப திரும்ப அந்த நைட்டு குறுக்க வந்துரும். ஸோ அது வேலைக்கு ஆகாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அனதர் கேம். சாரி, நாட் நியூ அனலைசிஸ். இது ஏன் இந்த மாதிரி வருது? அனலைசிஸ் போர்டு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரிலங்க எனக்கு. இந்த பிரச்சனை வந்து பிளேயிங் ஏரியால வரல. ஏன் இங்க மட்டும் இப்படி வருது? சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தீங்க, இந்த மாரி பிரச்சனை வருதுன்ட்டு. அத பார்க்காமயே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கேம்ஸ்லயும். சாரி அபௌட் தட். ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் அ நியூ கேம். ஸோ டே 6 ஓட செகண்ட் கேம் இது. போஜோ. போஜோ ஃப்ரம் இந்தோனேஷியா. ஓகே. ஓகேங்க. உங்களுக்காக நான் வந்து மிக்ஸ் அப் பண்றேன் ஓப்பனிங்க. என்ன ஓப்பனிங்? ஏன்னா இப்ப E4 நான் விளையாடி E4 மட்டுமே பார்த்துருப்பீங்க. லெட்ஸ் கோ D4. ஓகே. இந்த லண்டன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விளையாட மாட்டேன். ஸோ ஐ யூசுவலி ப்ளே திஸ் C4 ஐடியா. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் கோ வித் த மெயின் லைன். ஸோ நைட் C3. அடுத்த நைட்டை மூவ் பண்ணலாம். ஓகே. இது ஓகே தான். இது ஒரு நல்ல மூவ். ஸோ நைட்டு டெவலப் பண்ணிப்போம் நம்ம குயிக்காக. வந்தார், வெட்டிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ எனக்கு வந்து பிஷப்பை D3ல டெவலப் பண்ணணும்னு விருப்பம். ஃபஸ்ட்டு பிஷப் இங்கே டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன். F4ல டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன். குயின் இருக்குது. சரி ஓகே. பிஷப் G6 போடலான்னு பார்த்தா குயின் G6, பிஷப் G5 போட்டால் குயின் G6 போயிட்டு இங்கே G2ல ப்ரெஷர் பண்ணுவார். என்ன வேணும் தலைவனுக்கு? லெட்ஸ் கோ A4, பிஷப் A3 போட்டு கடுப்பேற்றலாமா கேன்சல் பண்ண முடியாமல்? சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம். அவர் இங்கே வெட்டும்போது நம்ம பொறுமையாக வெட்டிக்கலாம். ஸோ பிஷப் A3. நைட் E7 இருக்குது. ரொம்ப பெரிய அற்புதமான மூவ் கிடையாது இது. லெட்ஸ் டேக். நவ் இஸ் த்ரெட்னிங் டு வின் த பான். ஓகே, லெட்ஸ் ப்ளே பான் டு E3. எப்படினாலும் பிஷப் வெளில போயிடுச்சு. வெட்டிடலாமா அதை? நைட்டு நச்சுன்னு நங்குற மாதிரி வந்து உட்காந்துருக்கு. வெட்டினா டபுள் பான் தான். சரி வெட்டலான்னு பார்த்தா பிஷப் G. ஓகே வெட்டலாம், ஆக்சுவலாக வெட்டலாம். வெட்டிட்டு இங்கே போயிடலாம் நம்ம. ஸோ we are threatening the pawn. நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த செட்டப்லாம் எனக்கு புதுசு தான். நான் கேம் அனலைசிஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம வந்து அந்த ஞாபகம் தான் நான் விளையாடிட்டுருக்கேன். இதுக்குன்னு தனியாக நமக்கு எதுவும் தெரியாது. நான் ஸ்டடி பண்ணதும் கிடையாது இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ்லாம். லெட்ஸ் கோ A5. இது ஏங்க வெட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டலாம், பொறுமையாக வெட்டலாம். நைட் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். செக்கு போட்டோன்னா பானை போட்டு பிளாக் பண்ணிடுவார் தலைவர். ஃபஸ்ட்டே செக் கொடுத்தனா என்ன பண்ணுவார்? பிஷப்பால் பிளாக் பண்ணால் மேட்டு ஆர் மேட். ஆக்சுவலாக மேட்டு. Knight takes C6, pawn takes, and then it's a forker. Knight takes C6 அப்போ பிஷப் வச்சு பிளாக் பண்ணால் என்ன பண்ணுவேன்? அது ஆக்சுவலாக பீஸ் ட்ராப் ஆகிடும்ல. சரி ஓகே, நைட் டேக் C4 ஆடலாம். ஃபோர்க்கு கிடையாதுங்க, செக் இருக்குது ப்ளஸ் ஆம்பஸானும் இருக்குது. அதான் சொன்னேன், தேவை இதெல்லாம் நமக்கு. ஐ திங்க் ப்ராப்ளி 700க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆம்பஸான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் லேமேனாக செஸ்ஸை கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான். மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பிஷப்போட டயகனல் இங்கே கரெக்டாக இருக்குன்றதுனால குயின் செக்கு, பிஷப் பிளாக்ஸ், அண்ட் தென் குயின் செக்கு, குயின் பிளாக்ஸ், அண்ட் தென் நைட் செக்கு. ஓகே, உஷாராக உள்ளே வராரு. ஓகே, கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிக்கலாமா? லைக் குயின் டேக் C6 செக்கு. குயின் டேக் C6 செக். பிஷப்பால் தான் டெஃபினட்டாக பிளாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் நைட்டு D6 செக் வச்சா யூஸ் இருக்கா, ஏதாவது ப்ரோஜனம் இருக்கான்னு பார்த்தா கிங் F8 போவார்.
இன் தட் கேஸ் நம்ம இங்கே டிஸ்கவரி அட்டாக் கொடுக்கலாம். பட் தென் நம்மளுடைய குயின் ஓன் குயின் இஸ் அண்டர் அட்டாக். அடுத்து B7 போடலாமா செக்கு போட்டுட்டு? இல்லை B7 போட்டுட்டு செக்கு போடலாமா? வேணாம், செக்கு போடும். அதே போல் இந்த ஸ்கீவரருக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸோ என்ன மேன் பண்ணுறது? ஓகே, குயின் இங்கே செக்கு போட்டால் என்ன பண்ணுவார்? ஓ, இட்ஸ் மேட். வாட்? ஓ, திரும்பவும் பிஷப்பாலே பிளாக் பண்ணுவாருங்க. இன்னும் ஒரு பீஸ் இருந்தால் முடிச்சு விட்றலாம். இல்லை ஏதாவது மேட் இருக்குமா? லெட்ஸ் டேக் சம் டைம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். Queen E4 check, bishop E6 blocks, knight D6 check, bishop king F8 and the knight B7 wins the queen. Yeah, I think that's good. Queen போதும் நான் நினைக்கிறேன். Queen E4 check. ஸோ இந்த முறை அவர் இங்கே வரலாம்ல, அதை நான் யோசிக்கல பார்த்தீங்களா? ஓகே, லெட்ஸ் டூ இட் எனிவே. இது மேட்டாக ஆகலாமா? மேட் ஆகலாமா? குயின் B7 உள்ளே போக முடியாது, இங்கே தான் வரணும். இங்கே வந்தால் அந்த குயின் நைட் இருக்க வேண்டியதில் குயின் இருக்குது. என்னப்பா விளையாடுறோம் நம்ம? ஓகே, குயின் B7 கிங் இங்கே டிஸ்கவர்ட் செக் மேட். ஓ யா, டபுள் செக் வேறு. கிங்குக்கு எங்கேயுமே மூவ் கிடையாது. ஆல் தி ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் கவர்ட் பிகாஸ் திஸ் இஸ் த ஸ்கொயர் ஹீ கேன் கோ. ஓகே, இங்கேயே கேமை முடிக்கலான்னு பார்க்குறேன், பட் முடியல. டைம் லாஸ் ஆகிட போகுது, இது வேறு வம்பு. ஸோ இங்கே செக்கும்போது இங்கே போயிடுறாரு, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவர் உள்ளே தான் போய் ஆகணும், வேறு எதுவும் வழி இல்லை. நைட் C8 எதுவும் செக் வச்சா எதாவது யூஸ் இருக்குமான்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. திரும்பவும் கிங் அங்கே தான் இருக்கும், அதுதான் பிரச்சனை. அல்லது வெயிட் பண்ணுங்கள். ஐ திங்க் ஹி ரிசைன்ட். ஓகே, இட்ஸ் அ குட் கேம் ஃபார் அஸ். வெயிட் அ மினிட். இங்கே பாருங்கள், நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா இங்கே போவார். வாட் பார்த்தீங்க? வாட் அ ஃபூல் ஐ வாஸ். இட்ஸ் ஆக்சுவலி மேட். குயினே காட் பண்ணிட்டு. அதாவது பார்த்துக்கோங்க, நான் ஓகே என்னோடய ரேட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தீங்களா? ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நடக்குது இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் இஷ்யூ. அது அப்பப்போ எட்டி பார்க்கும், கண்டுக்காதீங்க. வாவ், he has to block it with the queen. He lost the queen already. Check and then it's mate. Yeah, very simple mate. நான் மிஸ் பண்ணியிருக்கேன். Really சாரிங்க. I am little embarrassed, but that's okay. ஓகே, ஸோ அடுத்த கேம் போயிடலாமா? 3 கேம்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? 3 கேம்ஸ் விளையாடிடலாம் irrespective ஆஃப் த மினிட்ஸ். 3 கேம்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவோம். E5 ஏன்னா மிக்ஸ் பண்ணி விளையாடுவோம். தலைவரே தலைவரே ஜெஃபர்சன் அரவுன் ஃப்ரம் கனடா. நோ, பெரு. கனடா மாதிரி இருந்தது, அதில் மேப்பிளோட இது இருக்கும்ல. செக் மேட். ஈஸ் த்ரெட்னிங் செக் மேட். 4 மூவ்ஸ் மேட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எனக்கு சாப்பாடு நேரமாச்சு. பெருவில் என்ன டைம் தெரில, காத்தால நினைக்கிறேன். சாப்பிடணும், நான் செக் மேட் பண்ணணும், போகணும். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த மாதிரி விளையாடுற எல்லாரையும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்படி விளையாடி ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? வாட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங்? உங்களுக்கு ஏதாவது உண்மையாகவே கிடைக்குதா? எதுவுமே கிடைக்காது. என் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த மாதிரி விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் விளையாடணும் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆஃப்லைனில் விளையாடணும் கொட்டு விழும், 50 ஸ்குவாட்ஸ் போட வைப்பேன், எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துரு இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப விளையாடுறவன் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஓகே, கேன் வி ஜஸ்ட் பிளே knight F6 to attack the queen? Let's play it. Okay.
ஸோ மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. லெட்ஸ் ப்ளே பான் G6. கரெக்ட். அது வந்து பிளெண்டர் இல்லையா? ஸோ வி brought 2 பீசஸ் ஆல்ரெடி இன்டு த கேம். ஸோ ப்ராப்ளி குயின் B3 விளையாடினார்னா நமக்கு இஷ்யூ ஆகும். இப்போது அவர் வந்து ஐ திங்க் கொஞ்சம் அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த இந்த அட்டாக்கோட பவர் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குயின் B3லாம் போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு தான் இஷ்யூ ஆயிருக்கும். நம்ம வந்து வில் கெட் ஆன் வித் அவர் டெவலப்மெண்ட். ஸோ ஐ திங்க் லாஜிக்கலாக நம்ம இங்கே தான் போகணும். லெட்ஸ் கோ ஹியர் ஸ்டாரிங் அவுட் அவர் ஓன் பான். எனக்கு பிடிக்கல இந்த மூவ். பிஷப் இங்கே போகலாம், பட் இங்கே டான் ஸ்கொயர் வீக்னஸஸ் இருக்குது. தேவையில்லாமல் பின் போட்டு லேட்டராக வாட் ஹி வாண்ட்ஸ் டு செக்மேட் அஸ். ஹீ வாண்ட்ஸ் டு செக்மேட் அஸ். இது எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மூவ். டெஃபினெட்லி நான் எதிர்பார்க்கல. முதல்ல அவனை அடிப்போம் நம்ம. அதாவது இந்த நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகக்கூடாதுன்னு தலைவன் இதை போட்டுட்டு போடுறான் பாருங்க. எவ்வளோ அறிவாளித்தனம் பார்த்தீங்களா இல்லையா? எந்த வாரம் இருங்க. ஸோ அடுத்து பிஷப் டெக்ஸ் G4 இருக்குது. குயின் அட்டாக் பண்ணுறோம். குயினால் F5 இருக்க முடியாது. அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி எப்பவும் சொல்கிற மாதிரி தான். அப்புறம் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். இப்போ பாருங்க அடுத்த காமெடி. குயின் அட்டாக். 4 பீஸ் வெளில வந்துச்சுங்க. தலைவன் இன்னும் குயினை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். கரெக்ட். ஆக்சுவலாக இந்த லோரேட்டரில் ஐ மீன் ஆடும்போது ஒரு விஷயம் புரியறது என்ன அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் ஆப்வியஸான விஷயம் நம்ம கேம்ஸில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இப்போ நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் த நைட் இன்டு த சென்டர். ஒரு F3 ஆட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நான் வந்து இங்கே தான் விளையாடணும், அல்லது நான் ஐ கேன் ஜஸ்ட் டேக் பிகாஸ் குயின் இஸ் என்டர் அட்டாக். ஸோ டிஸ்கவுண்ட் அட்டாக் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. செக்கு வேணால் போடுவார். செக்கு போட்டால் கிங் F8 போட்டுடலாம். எனக்கு பிஷப்பாக வச்சு பிளாக் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா நல்ல ஒரு வெயிட் பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறோம். பிஷப்பால் வெட்டுறாரு, குயினால் வெட்டுறோம், ஓட்டார் பின்னாடி. ஓகே எக்ஸ். இது ஏன் வெட்டினீங்க இம்மீடியட்டாக யோசிக்கவே இல்லை, எதுவும் எக்ஸ்பிளைனே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயரில் நம்ம நைட்டை உட்கார வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தலைவருக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த நைட்டை திரும்ப ஓடவே வைக்க முடியாது. தட்ஸ் அ மான்ஸ்டர் நைட். இப்போது கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயரா இந்த ஸ்கொயரா, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஸ்கொயரில் போனோம் அப்படின்னா எந்த டார்கெட்டும் இல்லை. ஸோ இங்கே போனால் அட்லீஸ்ட் நமக்கு இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுது. B2 ப்ரெஷரு. அண்ட் குயின் சைடு இனிமேல் அவர் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்து நான் கேன்சல் பண்ணிட்டு நைட் இன்டு D5 அடிக்க போகிறேன். ஸோ தட் நம்ம நியூ பீஸை இன்வால்வ் பண்ணலாம். எத்தனை நேரத்துக்குள்ள நம்மக்கிட்டே வந்து அந்த டயலாக் சொல்கிற மாதிரி தான் விபூதி அடிக்க பார்த்துட்டார்ல. ஓகே, என்ன இங்கே போக போகிறேன் நான். ஆக்சுவலாக இதை அவர் குயினால் வெட்ட முடியாது. ஏன்னா ஃபோர்க்கர் இருக்குது, ராயல் ஃபோர்க்கர். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் பான் ஃபர்ஸ்ட் அண்ட் அட்டாக் த குயின். மை காட், குயின் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. எதுக்குடா இந்த இது, எதுக்காக அவசரப்படணுன்றேன். தேவையில்லாத காமெடி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. அதான் குயினை வெளில கொண்டு வராதிங்கன்றேன். வேவேர்டு குயின் அட்டாக்கை விட்டுருங்க. வேவேர்டு குயின் அட்டாக் நீங்கள் பெட்டர் பிளேயர் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள். பட் இஃப் யூ ஆர் பிலோ 1400 ஆர் 300 டெஃபினட்டாக அது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுதான் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஷின் கேட்ட மாதிரி தான். இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? இஸ் இட் கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் செஸ்? நோ. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செஸ் இம்ப்ரூவ் ஆகாது. நம்ம பார்ப்போம். நம்ம இந்த குயினை ப்ரொமோட் பண்ணுவோம். புதுசாக ஒரு குயின் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம நைட் வந்து லூஸ் பீஸ், அதாவது டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. அதை கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே, ஸோ கேன் வி அட்டாக் ஹிம்? ஆனால் இங்கே செக்மேட்டும் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை.
டைம் வேறு போயிட்டுருக்கு. எனக்கு ஆக்சுவலாக நான் போகணும். அதுக்கு தான் கால் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. நைட் அங்கேயே நிறுத்திடுவோமா? நிறுத்துவோம். அங்கேயே நிறுத்திடுவோம் அப்படியே. சீக்கிரம் செக்மேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் ரூக் E8 ஃபாலோட் பை செக்கு. ஆனால் இங்கே போயிடுவாரே. ஓ! ஓகே. ஆக்சுவலா இங்க வெட்டலாம். ஒரு 2 பீஸுமே ட்ராப் ஆயிடும். ஆர் பிஷப் டேக்ஸ் D4 அடிக்கலான்னு பார்த்தேன். யாஹ்! ஹி டுக் இட். செக். இது ஆக்சுவலா திரும்ப அவரு அட்டாக் பண்ணுவாரு. நமக்கு பெருசா யூஸ் இல்ல இந்த மூவ்னால. நான் ஃபர்ஸ்ட்டு ரூக் E8 செக்க த்ரோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கிங் இங்க வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன யூஸ்ன்னு தெரியல எனக்கு. ஓ மை காட்! நைட் அவரோட வீட்லயே போய் வச்சுருவோம். எதுக்கு நமக்கு? பான புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? ம். குயினே அட்டாக் பண்ணுவோம். ஸோ அப்போ பான் புஷ் பண்ண டைம் இருக்காது. ஸோ கொஞ்சம் மைண்ட் வந்து திங்க் பண்ணல. நான் பேசுறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் அடல்ட் செஸ்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம். தெரியல எனக்கு எதுக்காக இத வெட்டனேன்னு தெரியல. பட் ஐ வாண்ட் டூ ஜஸ்ட் புட் த குயின் ஆன் D3. குயின் ஆன் D3 போட்டோம் அப்படின்னா ஏதாவது மேட் த்ரெட் கிரியேட் பண்ணலான்ட்டு தான். ஸோ நைட் C3 விளையாடினாலுமே அந்த அந்த மேட் த்ரெட் வரும். ஸோ லெட்ஸ் ப்ளே திஸ் மூவ். குயின் D3, குயின் C2 செக்மேட். The rook is guarding this rook, I mean the knight. Queen B3 can stop the mate. Yep. But this is already covered, so queen F3 is checkmate. Yes. Knight blocks and then queen takes mate. இது முன்னாடியே இருந்திருக்குமோ எங்கேயாவது? இல்லை இப்போ தான் இருக்கு. சூப்பருங்க. ஐ திங்க் 3 கேமும் நல்லா விளையாடிட்டோம். ஐ திங்க் 10+0 ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட் யூ திங்க் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ டே 6 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். 3 கேம்ஸ் அகெயின். ஸோ அனதர் 45 ரேட்டிங்ஸ் கெயின் பண்ணிக்கோம். நவ் வி ஆர் அட் 765. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 1000க்கு கீழே இருக்காங்க, அல்லது ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எப்படி தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். பிலோ 1000 மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1200, 1500. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.